நல்லா ஹெச் ராஜாங்கிற மனநோயாளியை விட, ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹிந்தி பண்டித்துலாம் எந்த ஊர்ல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எந்த பீகாரை காட்டுறானோ, எந்த யூபியை காட்டுறானோ அந்த ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு பானிபுரி விற்கவும், பேல் புரி விற்கவும், சொற்று விற்கவும் நம் சகோதரன் அவதியை, கனோஜை, மைதிலியை பேசிய அந்த இந்தி சகோதரன் வந்துட்டான். இன்னைக்கு பெருமரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார், பாசிசமும் பாயாசமும் இல்லைங்க, ரெண்டு ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியுமா எது பாசிசம் தெரியுமா? 200 கோடி ஓவா சம்பளம். யாரு? நடிகர் விஜய் வாங்குற சம்பளம். இந்த 200 கோடி ஓவா சம்பளத்தை ஒரு யூபி கார வாங்குறானா, ஒரு பீகார்கார வாங்குறானா, ஒரு மத்திய பிரதேசக்கார வாங்குறானா, ஒரு ஜார்க்கண்ட் வாங்குறானா, ஒரு ராஜஸ்தானி வாங்குறானா, ஒரு பஞ்சாப் வாங்குறானா? அவன் எல்லாருக்கும் ஒரே சினிமா, ஹிந்தி என்கிற ஒரு மீடியம் தான் சினிமா. ஒட்டுமொத்த வட இந்தியனுக்கும் ஒரே ஒரு பாலிவுட் ஹிந்தி. ஆனால் தென்னாடுங்கிற தமிழ்நாட்டுக்கோ, கர்நாடகாவிற்கோ, ஆந்திராவுக்கோ தனித்தனி திரையுலகம். அந்த தனி திரையுலகம் நாங்கள் போனால் பிழைத்துக் கொள்ளாம்ங்கிற நம்பிக்கையை விதைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்கிற இயக்கம் பேரறிஞர் அண்ணா என்கிற பிறந்தகை. ஒருவேளை ஹிந்தி இங்கு வந்திருந்தா நமக்கு சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்தோ, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற கனவுல விஜயோ, இல்ல எண்ணடங்காத நடிகர்கள் இருந்திருக்க முடியாது. இங்க சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் தான், இங்க சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான். இப்படி பேரை இங்க அண்ணா கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால், எல்லாம் பெரும்பான்மை தான் சரி என்றால், இந்தியாவில் 27 விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்கிற உங்க தத்துவம் சரி என்றால், இந்தியாவில் திருநாய் அதிகமா இருக்கா, சிங்கம் அதிகமா இருக்கான்னு கேட்டார். எனக்கு கஸ்டமர் பிராக்டிஸ் பழக்கம் இருக்கு, அறிவியல் இருக்கு. ஆனா யூபிக்காரன் பீகார்காரன் அப்படியா? நேர காய்ச்சல் வந்தா மாட்டு முத்திரத்தை குடிச்சா சரியாயிரும், சாணியை பூசா சரியா நம்புவான். அந்த பழக்க வழக்கத்தில் நம்ம மேம்பட்டு இருக்கிறோம். ஹிட்லரை ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார், நரேந்திர மோடி என்கிற ஹிட்லரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்துவார். நம்முடைய கழக தலைவருடைய 72வது ஆண்டு பிறந்த நாளை கழக வழக்கறிஞர் ஒரு கருத்தியல் விழாவாக, ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. அதற்கு தலைப்பை எம்மொழியாயினும் செம்மொழியான என் தாய்மொழியான தமிழ் என்று தொடங்கி ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் தேவேந்திரன் அவர்கள் அதை தலைப்பிட்டு கொண்டாடி இருக்கிறார்கள். ஏன் இந்த நேரத்தில் எங்கள் மொழியான தாய்மொழி தமிழை நாங்கள் பாதுகாக்கிறோம்? எங்கள் மொழியான தாய்மொழி தமிழை இந்தி தீண்டிவிடக்கூடாது, எங்கள் தாய்மொழியான தமிழை இந்தி தின்றுவிடக்கூடாது, எங்கள் தாய்மொழியான தமிழை ஹிந்தி அழித்துவிடக்கூடாது என்று எங்கள் தலைவர், உங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போராடுகிறாரோ அந்த நாயகனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்தியா என்றால் இந்தி பேசுகிற மக்கள் தான் உயர்வானவர்கள். இந்தியா என்றால் இந்தி பேசுகிற மக்களுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. இந்தியா என்றால் இந்தி தான் அடையாளம், இந்தி தான் ஒருமுக அடையாளம் என்று இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியை நம் மீது திணிக்கிற போது, இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களும் அமைதியாக இருந்தபோது, இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களும் மௌனமாக கடந்து போன போது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் சொன்னார், இந்தி எங்கள் மீது திணிக்க அல்ல, இந்தி எங்கள் மீது எந்த வடிவில் வந்தாலும் எங்கள் விழிபோல் தமிழை பாதுகாக்கிற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. அந்த வெளித்தமிழாய் வழித்தமிழா இருக்கிற இருமொழி கொள்கையை நாங்கள் தூக்கி சுமந்து போராடுவோம், அதற்காக நிற்போம் என்று சொன்னார். இந்தியா என்பது ஏதோ இந்தி பேசுபவர்களுக்கு சொந்தமான நாடு என்கிற கருத்தியலை இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் பல பேர் பல கருத்தை சொன்ன போது, இந்தியா என்பது இந்தி பேசுவனுக்கு சொந்தமான நாடு இல்லை, இந்தியாவில் இந்தி மட்டும் பேசப்படவில்லை, இந்தியாவில் எண்ணிலடங்காத மொழிகள் பேசப்படுகிறது, ஏதோ இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடுங்கிற கருத்தை இவன் தொடர்ந்து வலியுறுத்துகிறான். அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய தலைவர் அதற்காக நிற்கிறார். நமக்கும் பார்க்கிற போது பெரும்பான்மை மொழி ஹிந்தி தானே, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக, இந்தியாவுடைய அதிகார மொழியாக, இந்தியாவுடைய தேசிய மொழியாக ஹிந்தி இருப்பதுதானே நியாயம் என்கிற கேள்வி நமக்கு இருக்கும். அன்பு கொண்ட தோழர்களே, இந்தியாவின் காலடி பகுதியில் இருக்கிற காஷ்மீர் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி காஷ்மீரி என்பது அந்த தாய்மொழி. ஹிமாச்சல பிரதேசம் என்கிற அந்த மாநிலத்துடைய தாய்மொழி பஹாயி ஹிம் என்கிற மொழிகள். பஞ்சாப் என்கிற அந்த மாநிலத்துடைய தாய்மொழி அங்கு
பஞ்சாபி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். ராஜஸ்தான் என்கிற மாநிலத்தில் மார்வாரி ராஜஸ்தானி என்கிற மொழிகள் பேசப்படுகிறது. குஜராத் என்கிற மாநிலத்தில் குஜராத்தி என்கிற மொழி பேசப்படுகிறது. மராட்டி என்கிற மாநிலத்தில் மராட்டியம் என்கிற மொழி பேசப்படுகிறது. ஒரிசா என்கிற மாநிலத்தில் ஒரியா என்கிற மொழி பேசப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம் அசாம் என்கிற மாநிலத்தில் அசாமி என்கிற மொழி பேசப்படுகிறது. திரிபுரா என்கிற மாநிலத்தில் திரிபுரி என்கிற மொழி பேசப்படுகிறது. மேகாலயா என்கிற மாநிலத்தில் காரா காசி என்கிற மொழிகள் பேசப்படுகிறது. நாகாலாந்து என்கிற மாநிலத்தில் நாகா மொழி பேசப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலத்தில் கனோஜ் அவதி சாந்தலி மைதிலி என்கிற மொழிகள் பேசப்படுகிறது பேசப்பட்டன. மத்திய பிரதேசம் என்கிற மாநிலத்தில் அதே அவதி அதே சாந்தலி அதே மைதிலி அதே கனோஜ் என்கிற மொழி பேசப்பட்டது. பீகார் என்கிற மாநிலத்தில் அது தாய்மொழியாக மைதிலியும் சாந்தலியும் கொங்குனியும் இருந்தது. ஆந்திரா என்கிற மாநிலத்தில் தாய்மொழியான தெம்பு சம்முடி செம்மொழியான தமிழிலிருந்து பிரிந்த தெலுங்கு என்கிற அந்த சுந்தர தெலுங்கு பேசப்படுகிறது. கர்நாடகா என்கிற மாநிலத்தில் கன்னடம் பேசப்படுகிறது. வங்கம் என்கிற மாநிலத்தில் தேசிய மொழியாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் போற்றப்பட்ட கவிப்பேரரசு என்று இந்தியாவே கொண்டாடுகிற ரவீந்திரநாத் தாய்மொழியான வங்கம் பேசப்படுகிறது. நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் மலையாளம் பேசப்படுகிறது. நம்முடைய செந்தமிழ் மொழியான நம்முடைய தமிழர் நாட்டில் தமிழ்நாட்டில் நம்முடைய அன்னை மொழியான தமிழ் இருக்கிற போது, இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிற போது இந்திதான் அடையாளம், இந்திதான் ஒரே அடையாளம் என்று சொன்ன போது இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற தெம்போ திராணியோ உரிமையோ இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இருந்ததில்லை, இருக்க போனதில்லை. ஆனால் இந்தி எங்கள் மீது திணிக்கப்பட்ட போது, இந்தியா முழுக்க இந்தி திணிக்கப்பட்ட போது பீகார்காரர்கள் சொன்னார்கள், யூபிக்காரர்கள் சொன்னார்கள், இந்தி தேசிய அடையாளம், இந்தி புனிதமானது, இந்தி மகத்துவமானது, இந்தி படித்தால் வேலை கிடைக்கும், இந்தியா என்றால் இந்தி அடையாளம் என்று தங்களுடைய தாய்மொழியான அவதியை, தன் தாய்மொழியான மைதிலியை, தன் தாய்மொழியான கனோஜை, தன் தாய்மொழியான சாந்திலியை, இனிமேல் சாந்திலியில் அவதியில் மைதிலியில் பாடங்கள் வேண்டாம், நாங்கள் இந்தியில் படித்துக் கொள்கிறோம் என்று பீகார்காரர்களும் யூபிக்காரர்களும் மத்திய பிரதேசக்காரரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே, நீங்கள் ஏற்றா என்ன என்று தமிழ்நாட்டை நோக்கி அவர்கள் கேள்விப்பட்ட போது, தமிழ்நாட்டில் தனையன் தமிழ்நாட்டுடைய ஆசான் தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன் சொன்னான், இந்தி வந்தால் சமஸ்கிருதம் வரும், சமஸ்கிருதம் வந்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஏற்றத்தாழ்வு வரும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஏற்றத்தாழ்வு வந்தால் அப்பன் பார்க்கிற தொழிலை மகன் பார்க்க வேண்டும், மகன் பார்த்த தொழிலை பிள்ளை பார்க்க வேண்டும், உழுபவன் உழுபவனாக இருப்பான், சாக்கடை கூட்டுவன் சாக்கடை கூட்டுவனாக இருப்பான், மணியடிப்பவன் மணியடித்துக் கொண்டிருப்பான், படையடிக்கிறவர் படையடித்துக் கொண்டிருப்பார். அந்த சனாதன கோட்பாட்டுக்கு நாங்கள் வழிவிட முடியாது என்று இந்தியை யூபிக்காரனும் பீகார்காரனும் ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாடு சொன்னது, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த வேண்டும், இந்த தேவம் இருந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செல்கின்றார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்ற இந்திதனை அழித்தொழிவன் ஆதிக்கதனை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்டு நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று முதலில் இந்தியை எங்கள் மீது திணித்த போது, எங்கள் தாத்தன் கீழப்பலூர் சின்னசாமியும் எங்கள் தாத்தன் நடராஜனும் எங்கள் தாத்தன் எண்ணிலடங்காதவர் தன்னுடைய தேகத்தில் நெருப்பை அள்ளி கொட்டி, எதற்கே ராணுவம் எதற்கே காவல்துறை துவக்கை நீட்டி துப்பாக்கி நீட்டிய போது, எங்கள் நெஞ்சில் குண்டு பாய்ந்தாலும் அன்னை தமிழ் வாழ்க வாழ்க என்று தெருமுழுக்க முழங்கி இந்தியை தடுத்தோம். இந்தியை நாங்கள் தடுத்தோம். யூபிக்காரன் பீகார்காரன் ஏற்றுக்கொண்டான், யூபிக்காரன் பீகார்காரன் ஏற்றுக்கொண்டான். சட்டம் படித்த எத்தனையோ வழக்கறிஞர்கள் சக தோழர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சாமானிய குடும்பத்தில் நம்முடைய அப்பனும் நம்முடைய ஆத்தாவும் நம்முடைய தாத்தனும் நம்ம பாட்டாவும் நம்ம தான் ஆடு மாடு மேய்ச்சோம், நம்ம தான் வெம்பாடு விட்டு விவசாயம் பண்ணோம், கண்ணச்சதை தொங்க தொங்க வயல்வெளியில ஓடா உழைச்சோம். நம்மளை பார்த்து டே ராமசாமி டே குப்புசாமி சொல்லும்போது சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமின்னு கையை கட்டிட்டே நின்றோம். நம்ம பிள்ளையாவது ஒரு வழக்கறிஞரா, ஒரு பொறியாளரா, ஒரு மருத்துவரா, ஒரு டிகிரி படிக்கிறதுன்னு நம்ம ஆத்தா அப்பனா படிக்க வச்சாங்கல்ல. படிச்சு முடிச்சுட்டு தமிழ்நாட்டு தெருக்கல்ல நிக்கிற யாருக்காவது, இங்க உட்கார்ந்துருக்க வழக்கறிஞர்களுக்கு, உட்கார்ந்துருக்க என் ஆத்தாக்களுக்கு அம்மாக்களுக்கு யாருக்காவது என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இங்கிலாந்துக்கு அனுப்ப ஆசை இருக்கு. லண்டனுக்கு, ஆமாங்க லண்டனுக்கு போனா போல நல்லா இருக்குங்க. சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போனா சம்பாதிக்குங்க. அப்படி உட்கார்ந்துருக்கோம்ல, யாருக்காவது ஒருத்தருக்கு என் புள்ள நல்லா படிச்சு பீகாருக்கு யூபிக்கு போன ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? தமிழ்நாட்டில் நமக்கு லண்டன் கனவு இருக்கிறது,
நம்மளுக்கு அமெரிக்க கனவு இருக்கிறது, இங்கிலாந்து கனவு இருக்கிறது, ஆஸ்திரேலியா கனவு இருக்கிறது, மலேசியா கனவு இருக்கிறது, சிங்கப்பூர் கனவு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாவின் இருமொழி கொள்கையில் படித்த எந்த ஒரு மனிதனுக்கும் பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்லைன்னா பீகார்லையும் யூபியிலையும் பிறந்தவன் தாய்மொழியான அவதிய, தாய்மொழியான மைதிலிய, தாய்மொழியான சாந்திலிய, தாய்மொழியான கனோஜ மறந்துட்டு ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கணும் படிச்சான். 1ஆம் கிளாஸ் போனா மண்டையில் அறிவியல் ஏறல, 2ஆம் கிளாஸ் போனா, 3ஆம் கிளாஸ் போனா, 4ஆம் கிளாஸ் போனா, 5ஆம் கிளாஸ் போனா, ஐயா இந்தியே தெரியலைங்கய்யா, என்ன பண்ணலாம்? இனிமே படிச்சு ஒண்ணு நீ கிழிக்க போறதில்ல. அப்பம் பார்க்குற ஆடு மாடு மேய்க்க தொழில பாரு, அப்பம் பார்க்குற விவசாயத்தை பாரு, அப்பா பார்க்குற தெருக்கூட்டுற வேலையை பாரு, அப்பா பார்க்குற பனை ஏறுற வேலையை பாரு, அப்பா பார்க்குற மீன் வலை இருக்கிற வேலையை பாரு. நீ ஒன்றும் படிக்க போறது இல்லைன்னு அந்த யூபி காரனு, பீகார்ல ஸ்கூல் எஜுகேஷன் டாப்னு இந்தியாவிலே இடைநிற்றல் அதிகமா இருக்கிற மாநிலத்தில் யூபி பீகார் இருக்கு. ஏன் இருக்குன்னா 50 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்தியா படிச்சா வேலை கிடைக்கு, இந்திக்கு போனா பெருமைன்னு தன் தாய்மொழி கல்வியை விட்டுட்டு பீகார்காரன் யூபிக்காரன் படிச்சான். என்ன பண்ணான்னா ஸ்கூல் டிராப் அவுட் ஆனால 8வது படிச்சுட்டு வயசு 15 ஆயிடுச்சு, இனிமே ஸ்கூலுக்கு உனக்கான இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு செலவழிக்க முடியாது, வா என் கூட ஆடு மாடு மேய், வா என் கூட பனையேறு, வா என் கூட எந்த தொழிலுக்கு எந்த சாதியோ அந்த வேலையை பாருன்னு அப்பன் அத்தால் பண்ண வச்சான். அந்த தோழர்களும் போய் நல்லா போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். வயசு 20 ஆச்சு, அப்பா இந்த ஊர்ல தெருக்கு விட்டுனா, இந்த ஊர்ல ஆடு மாடு மேய்ச்சா, இந்த ஊர்ல போய் விவசாயம் பார்த்தா ஒரு நாளைக்கு 80 ரூபா தான்ப்பா கிடைக்குது, இதை வச்சு குடும்பம் ஓட்ட முடியாதுப்பா, எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ள ஆயிடுச்சு, நான் என்னப்பா பண்ணலான்னு யூபி காரனு பீகார்காரனு கேட்டான். அப்ப யூபி காரன் பீகார்காரனு இந்தி தேசிய மொழி, இந்தி ஆட்சி மொழின்னு எந்த இந்தியை படிச்சானோ அந்த இந்திய தன்னை அடையாளமாக கொண்ட அந்த இந்திக்காரனா மாறி போன நம் சகோதரன் எந்த ஊருக்கு போனா பிழைக்கலாங்கிற போது அவனுக்கு இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாடு தான் முதலில் தெரிந்தது. அந்த ஊர்ல வேலை பார்த்தா 80 ரூபா சம்பளம், அந்த ஊரை வேலை பார்த்தா 100 ரூபா சம்பளம், அந்த ஊரை வேலை பார்த்தா ஒரு 150 ரூபா சம்பளம். இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு 300 ரூபா, ஒரு நாளைக்கு 400 ரூபா. நமக்கு 20,000 சம்பளம் பத்தல, நான் அமெரிக்கா போக ஆசைப்படுறேன், எனக்கு 30,000 சம்பளம் பத்தல, நான் லண்டன் போக ஆசைப்படுறேன், எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் பத்தல, நான் ஆஸ்திரேலியா போக ஆசைப்படுறேன். ஆனா யூபி காரனுக்கு பீகார்காரனுக்கு பானிபூரி வித்தா அந்த ஊர்ல 80 ரூபா கிடைக்குது, தமிழ்நாட்டுக்கு வந்தா 500 ரூபா கிடைக்கும் சாமி. அந்த ஊர்ல சொட்டரை வித்தா வெறும் 300 ரூபா சாமி, இங்க வந்தா 600 ரூபா கிடைக்கும் சாமி. அந்த ஊர்ல சித்தாள் வேலை பார்த்தா, கட்டளை வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 200 ரூபா. ஆனா தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஊதியம் என்கிற சட்டத்தை முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த பின்பு இங்கு 450 ரூபாயை ஒரு நாளைக்கு குடு என்கிற நிலை வந்த பின்பு நல்லா ஹெச் ராஜா என்கிற மனநோயாளியை விட, ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹிந்தி பண்டித்துலாம் எந்த ஊர்ல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எந்த பீகாரை காட்டுறானோ, எந்த யூபியை காட்டுறானோ அந்த ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு பானிபூரி விற்கவும், பேல் புரி விற்கவும், சொற்று விற்கவும் நம் சகோதரன் அவதியை, கனோஜை, மைதிலியை பேசிய அந்த இந்தி சகோதரன் வந்துட்டான். இதைத்தான் தமிழ்நாடு சாதித்தது. தமிழர்களின் கனவு, தமிழ்நாட்டை சேர்ந்த கனவு அண்டை மாநிலத்தோடு எங்களுக்கு போட்டி அல்ல. அந்நிய நாடான அமெரிக்கா, அந்நிய நாடான ஆஸ்திரேலியா, அந்நிய நாடான கனடாவோடு தான் தமிழ்நாடு போட்டி போடுகிறது. ஒருபோதும் பீகாரோடு, ஒருபோதும் யூபியோடு போட்டி அல்ல. ஏன் பிடிக்கிறோம்? இன்னைக்கு பெருமரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார், பாசிசமும் பாயாசமும் இல்லைங்க, 2 ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியுமா எது பாசிசம் தெரியுமா? எது பாசிசம் தெரியுமா? தமிழ்நாடுங்கிற மாநிலம் கலை இலக்கியத்தில் சிறந்து விளங்குகிற மாநிலம். ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ பிறந்த ஒருத்தன், எனக்கு நல்லா எழுத தெரியும், எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா நடிக்க தெரியும், எனக்கு நல்லா ஓவியம் வரைய தெரியும். ஆனா சொந்த ஊர்ல நான் இசையமைச்சா நீ பறையடிக்கிறியா, இந்த சாதிக்காரன் சொல்லுவான், நீ எழுதுறியா, இந்த சாதிக்காரன் சொல்லுவான், நீ கூத்தாடுறியா, நீ கரகாட்டாடுறியா, இந்த சாதிக்காரன் கேட்பான். அப்ப எங்க போனா புழைச்சுக்கலாம்னா சென்னைக்கு வந்தா பொழைச்சிக்கலாயா, கோடம்பாக்கம்ங்கிற ஒரு சினிமா உலகம் இருக்கையான்னு எங்க ஊருக்கு கோடம்பாக்கத்து, எல்லா ஊர்ல இருந்து கோடம்பாக்கத்து கிளம்பி வர்றாங்கல்ல, கிளம்பி வந்து பண்ணைபுரத்தில் நிராகரிக்கப்பட்ட என் தாத்தன் எம்பாட்டன் இசையானி இளையராஜா இசை உலகம் முழுக்க போயிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் சென்னை என்கிற ஊரில் ஒரு சினிமா இருந்தது. சாதாரண நடிகராக இருந்த ஒரு கண்டக்டராக இருந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு வந்து உச்சபட்ச நடிகராக மாறி இருக்கார் என்றால் இங்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு.
பேயத்தேவனின் பேரன் சொந்த ஊரால் புறக்கணிக்கப்பட்டு இந்த ஊரிலிருந்து வைகை என் அன்னையை, என் அன்னை என் நிலத்தை காவு கொண்டது. பேயத்தேவன் பேரன் இதோ பேரறிஞர் அண்ணாவின் வழியில் சென்னைக்கு போகிறேன் என்று தன் கவியை தூக்கி கொண்டு வந்து உலகத்தில் தமிழகத்திற்கு கவிப்பேரசாக வைரமுத்து மாறியிருக்கார் என்றால் இந்த ஊரில் ஒரு சினிமா இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார். சுமார் மூஞ்சி குமார் நடிச்சா கூட விஜய் சேதுபதியோ விஜயோ அஜித்தோ என்று எண்ணிலடங்காத நடிகர்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? இந்த தமிழ் சினிமா போல் தெலுங்குக்கு போனீங்கன்னா சிரஞ்சீவியோ இல்ல பவன் கல்யாணோ எண்ணிலடங்காத இயக்குநர்கள் கொட்டி கிடக்கிறார்கள். இந்த தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போனதுதான் தெலுங்கு சினிமா. இந்த தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் பிரிந்து போனதுதான் கன்னட சினிமா. அந்த கன்னட சினிமாவில் ஒரு ராஜ்குமார், ஒரு புனித், ஒரு யாஸ், ஒரு இயக்குனர் இருக்கிறார். தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன மலையாள சினிமா, அங்கு மம்முட்டி, மோகன்லால் என்ற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. கருப்பா வெள்ளையா இல்ல எதுவுமே தெரியாட்டாலும் எனக்கு திறமை இருக்கு, சினிமாவுக்கு போனா பொழைச்சுக்கலான்னு இத்தனாயிரம் கோடி தொழிலை தமிழ்நாடும் தெலுங்கு இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவும் கர்நாடகாவும் மலையாளம் வைத்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் 4 சினிமா இருக்கு. இந்த பாசிசம் பாயாசம் கேட்கிறோம்ல 200 கோடி ஓவா சம்பளம் யாரு? நடிகர் விஜய் வாங்குற சம்பளம். இந்த 200 கோடி ஓவா சம்பளத்தை ஒரு யூபி காரன் வாங்குறானா? ஒரு பீகார்காரன் வாங்குறானா? ஒரு மத்திய பிரதேசக்காரன் வாங்குறானா? ஒரு ஜார்க்கண்ட் வாங்குறானா? ஒரு ராஜஸ்தானி வாங்குறானா? ஒரு பஞ்சாப் வாங்குறானா? அவன் எல்லாருக்கும் ஒரே சினிமா. ஹிந்தி என்கிற ஒரு மீடியம் தான் சினிமா. ஒட்டுமொத்த வட இந்தியனுக்கும் ஒரே ஒரு பாலிவுட் ஹிந்தி. ஆனால் தென்னாடுங்கிற தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாவிற்கோ ஆந்திராவுக்கோ தனித்தனி திரையுலகம். அந்த தனி திரையுலகம் நாங்கள் போனால் பிழைத்துக் கொள்ளாம்ங்கிற நம்பிக்கையை விதைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்கிற இயக்கம் பேரறிஞர் அண்ணா என்கிற பிறந்தகை. ஒருவேளை ஹிந்தி இங்கு வந்திருந்தா நமக்கு சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்தோ, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற கனவுல விஜயோ இல்ல எண்ணடங்காத நடிகர்கள் இருந்திருக்க முடியாது. இங்க சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் தான், இங்க சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான். உங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளும் இலக்கியத்தில் கொட்டியெழுகிற இசையாணிகளாக வந்திருக்க முடியாது, கவிஞர்கள் பிறந்திருக்க முடியாது. ஏனென்றால் அன்னை தமிழை ஹிந்தி என்கிற அந்த அரக்கியிடமிருந்து பாதுகாத்துட்டோம் நாம் வழக்கறிஞர்கள். ஏன் திராவிட இயக்கத்துறை வழக்கறிஞர்கள் இப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு மாற்று சிந்தனை வேண்டும். வழக்கறிஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் வழக்கறிஞர்கள் வாதாடுகிறவர்கள் அல்ல. அதற்கு மாறாக வழக்கறிஞர்கள் ஒரு சமூகப்பட்டிருந்தது, வழக்கறிஞர்கள் நமக்கு தெளிவு இருந்தது. எப்படிப்பட்ட தெளிவு நமக்கு இருந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தெளிவு நமக்கு இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட பாடத்தை இந்த இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்க தெரியுமா? இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் வந்தபோது, இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் ஏற்றபோது இந்திய அரசியமைப்பு சட்டம் புனிதம் என்றார்கள். இந்த சட்டத்தை நீங்கள் அப்படியே தொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்தியாவுடைய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது, இனிமேல் இதுதான் எல்லாம் என்கிற நிலை வந்த போது இந்தியாவில் எல்லா மாநிலமும் மௌனமாக நின்று அதை வணங்கி தொழுது நின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு தலைவன் தான் எதிர்த்து நின்று கேட்டார், இந்த அரசியமைப்பு சட்டம் புனிதம் இல்லை, இந்த அரசியமைப்பு சட்டத்தை திருத்தப்பட வேண்டும் என்கிற குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தது. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களே இந்த கூட்டத்தில்? எண்ணிலடங்காத பேர் இருக்கீங்களே வழக்கறிஞர் பெருமக்கள். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களே? எங்க தாத்தா டிகிரி முடிச்சிருக்காரு, பட்டம் முடிச்சிருக்காரு, இந்த கை தூக்குங்க. யாராவது தூக்குங்க. எங்க தாத்தா டிகிரி முடிச்சிருக்காரு. அப்படியே தம்பி எஞ்சி பாருங்க, சும்மா எஞ்சி பாருங்க. எத்தனை பேர் இருக்கோம்? உட்காருங்க. சாதியில் உயர்ந்த சாதி ரெட்டியார், சாதியில் உயர்ந்த சாதி செட்டியார். நாங்கள்லாம் பேக்வர்ட் கிளாஸ், நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க. எங்க சாதியெல்லாம் இப்ப தாங்க வளருதுங்க அப்படின்னு சாதி பெருமை பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சாதி இங்க இருக்கு. இருக்கா இல்லையா? எங்க தாத்தா பட்டம் முடிச்சுக்காரான்னு கேட்டோம். இங்க யாரும் கை தூக்கல. இந்த கல்வி எப்படி வந்தது தெரியுமா? நாடு விடுதலை 1935ஆம் ஆண்டு அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. நடைமுறைக்கு வருகிற போது பொது கல்வி, எல்லோருக்கும் கல்வி என்கிற விதியை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வர வேண்டும் எண்ணம் வருகிறது. அவன் கொண்டு வர பார்க்கிறான். ஆனால் அக்ரஹாரத்துக்குள் மூளைக்குள் வந்த மூளைகள் எல்லாம் கல்வி என்பது எங்கள் சொத்து, அது கடவுள் போட்ட சொத்து, கடவுளை தொட்டு தொழுகிற ஐயரும் ஐயங்கார் மட்டுமே படிக்க வேண்டும் என்கிற விதியை வைத்தான். நாடு சுதந்திரம் பெற்றுச்சு. நாடு அடிமையாக இருந்தது. இந்திய நாடு யாரிடம் அடிமையாக இருந்தது? இங்கிலாந்துக்காரன் அடிமையாக இருந்தது. சென்னையுடைய கலெக்டராக இங்கிலாந்துக்காரன் தான், சென்னையுடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இங்கிலாந்துக்காரன் தான், சென்னையுடைய மருத்துவராக இங்கிலாந்துக்காரன் தான், சென்னையுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இங்கிலாந்துக்காரன் தான், தாசில்தார் தொடங்கி கடைநிலை ஊழியர் வரை இங்கிலாந்துக்காரன் நம்மை ஆண்டான். இங்கிலாந்துக்காரன் நம்மை ஆளுகிறான், ஆங்கிலம் நம்மை ஆளுகிறது. இங்கிலாந்துக்காரன் நம்மை ஆளக்கூடாது, ஆங்கிலம் நம்மை ஆளக்கூடாது. இந்தியர்கள் தான் நம்மை ஆள வேண்டும் என்று நம்முடைய முன்னேர்கள், நம்முடைய முன்னேற்றியர்கள், நம்முடைய எண்ணடங்காத தலைவர்கள் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் பெறுவோன்னு ஏறத்தாழ 150 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்துக்கு போராடணும். ஏன்னா இங்கிலாந்துக்கார வெளியே போகணும். இங்கிலாந்துக்கார வெளியே போனா தான் உள்ளூர்காரனுக்கு வேலை கிடைக்கும்.
இங்கிலாந்துக்காரன் வெளியே போயிட்டான். அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. 1951ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. வந்த பின்னாடி லோக்கல் தாசில்தாரா, லோக்கல் கலெக்டரா, லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டரா, லோக்கல் எஸ்பியா, லோக்கல் அட்வொகேட்டா, லோக்கல் டாக்டரா, லோக்கல் இன்ஜினியரா யார் இருந்திருக்கணும்? யார் இருந்திருக்கணும்? உங்க தாத்தாவும் ஏன் தாத்தாவும் தான் இருந்திருக்கணும். உங்க தாத்தாவும் ஏன் தாத்தாவும் இங்க லோக்கல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா என்ன வேணும்? டிகிரி வேணுமா இல்லையா? ஏன் போகல? இப்ப இங்க இருக்கக்கூடிய எந்த சாதிக்கார தாத்தாவும் டிகிரி படிக்காட்டா அப்ப யார் போயிருப்பான்? யாரெல்லாம் டிகிரி படிச்சானோ அவன் தான் போயிருப்பான். அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வந்தவர்கள் எல்லா மாநிலமும் புனிதம்னாங்க. அது திருத்தக்கூடாது, அதை மாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல தான் ஒரு கலவை முதல் கடிதம், டியர் மிஸ்டர் மை லீடர் அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்களே, உங்களுக்கு நான் திறந்த மனதோடு ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 அரசியல் சட்டத்தில் 16வது சரத்தில் வேலை வாய்ப்பில் நீங்கள் இடஒதுக்கீடு வைத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி, நன்றி. இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட சாதியில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியில், ஒடுக்கப்பட்ட சாதியில் எத்தனை சதவீதத்தினர் டிகிரி முடிச்சிருக்காங்க கேள்வி நீங்க கேட்டீங்களா? டிகிரி முடிச்சிருந்தா தான் நான் அரசாங்க வேலைக்கு போக முடியும். அரசாங்க வேலையில் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரி போறதுக்கு எனக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கடிதத்தை தந்தை பெரியார் என்கிற கிழவன் முதலில் அண்ணன் அம்பேத்கருக்கு எழுதுகிறார். அம்பேத்கர் அவர்கள் நியாயத்தோடு, ஆம், என்னால் அது முடியவில்லை, சுத்தி பார்ப்பனர்களால் இருந்து இறக்கப்பட்ட அரசியல் சட்டத்தால் என்னால் முடிந்த வேலையை செய்தேன், இந்த தெளிவு எனக்கு இல்லை என்று நியாயத்தோடு ஒத்துக்கொண்டார். இந்தியாவே அமைதியாக இருந்தது. அன்பு கொண்ட தோழர்களே, திராவிட இயக்கம் என்ன செய்தது தெரியுமா? எல்லாம் தமிழ் இந்தியா முழுக்க காஷ்மீர் தொடங்கி இங்க இருக்கிற ஆந்திரா வரை அமைதியாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரின் தோழர்களும் பற்ற வைத்த நெருப்பு 6 மாத காலம் பேருந்து ஓடல, கடையடைப்பு, பந்து, தொடர் போராட்டம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்று வட இந்திய தலைவர்கள் சொன்னார்கள். இல்லை, திறமை போய்விடும், தகுதி போய்விடும், முடியாது என்றார்கள். இல்லை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டால் அதோடைய மாண்பு கெட்டு போய்விடும் சொன்னார்கள். விடுவானா கலவன்? தெருவா போனாரு, கருப்பு கொடி தூக்குனாரு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் கேட்டார். 6 மாதத்துக்கு பின்பு கர்ம வீரர் காமராஜ் உதவியோடு பெரும் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் முதல் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 திருத்தப்படுகிறது. எப்படி என்றால், இனிமேல் இந்தியாவில் பள்ளிக்கூடம், கல்லூரிகளில் நீங்க ரிசர்வேஷன் ஒன்ன காமிச்சு இடஒதுக்கீடு பெற்று உள்ள போலாம். எந்த சாதியில அப்பன் பறையடிக்கிறான் பறையடி, அப்பன் பணையறான் பணையறு, அப்பன் வளையடிக்கிறான் வளையறு, அப்பன் ஆடு மாடு மேய்க்கிறான் ஆடு மாடு மேயி, அப்பன் நெசவு ஓட்டுறான் நீங்க நெசவு ஓட்டு, அப்பன் செருப்பு தைக்கிறான் நீனு செருப்பு தை, அப்பன் கோயில் மணி அடிக்கிறான் அப்பன் படிக்கிறான் நீனு படின்னு பழக்க வழக்க சட்டம் சொல்லிச்சோ அந்த சட்டத்தை அடிச்சு உடைச்சு முறையா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தின இயக்கம் திமுக இயக்கம், பிறகு அண்ணாவும் தந்தை பெரியார். அப்படி திருத்தின பண்புதான் இன்னைக்கு காலேஜுக்கு போய் ஐ ஆம் பேக்வர்ட், ஐ ஆம் ஷெட்யூல்டு ஒரு சாய் சான்றிதழ் கொடுத்து வாங்குறோம்ல. இந்த உரிமை, இது உரிமை, இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் திமுக இயக்கம். இப்ப கேட்கிறேன், இங்க இருந்து கடைசி வரை என் புள்ள, என் பேரன், எங்க வீட்டில் ஒருத்தன் டிகிரி முடிச்சிருக்கான்னு சொன்னா கை தூக்குங்க. டிகிரி முடிச்சவங்க, அம்மா வழக்கறிஞர் முடிக்கலையா? டிகிரி முடிச்சிருக்கோம்ல, தூக்குங்க. இப்ப அப்படியே தம்பி திரும்பி பாருங்க, எந்திரிங்க. இப்ப பாருங்க, கூச்சப்படாம தூக்குங்க. எத்தனை பேர் இருக்கும்? மேடை முழுக்க டிகிரி இருக்கு. ஆடு மாடு மேய்ச்சவன் புள்ள, பறையடிச்சவர் விட்டு புள்ள, படையவர் விட்டு புள்ள, மைனவர் விட்டு புள்ள, எல்லாம் டே என்னடா தெரியுனா என் தலையில எல்லாம் அவன் பார்த்துக்குவான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான், விதி விதின்னு சொன்னபோது என்னடா விதி, ஏறி மிதி என்று பட்டத்தை வாங்கி கொடுத்த இயக்கம் அந்த இயக்கம். அந்த இயக்கத்துடைய தலைவருக்குத்தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு கொண்டவர்களே, நம் மொழியான தாய்மொழியான தமிழை இவர்கள் நீசபாசை என்றார்கள். தாய்மொழியான தமிழை இதற்கு என்ன தகுதி இருக்கு என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வாதம் உள்ளே நடக்கிறது. இந்தியாவுடைய பாராளுமன்றத்திற்கு உள்ளே நடந்த போது பெரும் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள், பெரும் மரியாதைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமியோட உயிர் நாடியாகவும் சமத்துவத்தில் உயிர் நாடியாக இருக்கிற காயிதே மில்லத் அவர்கள் உள்ளே இருந்தார். அந்த காயிதே கண்ணியமிக்க ஐயா காயிதே மில்லத் அவர்கள் எழுந்து நின்றார். எழுந்து நின்று ஆட்சி மொழி சட்டம் வாதம் வருகிறது. ஆட்சி மொழி சட்டம் வாதம் வருகிற போது தழுதழுத்த வயதுடன் எழுந்து நிற்கிறார். எழுகிற போதே இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் காயிதே மில்லத்தை பார்த்து கேட்டார், ஐயா ஏன் எந்திரிக்கிறீங்க? இந்தியாவுடைய ஆட்சி மொழியை உருது அரபியை கேட்க போறீங்களான்னு கேட்டாரு. அந்த தாத்தன் கோவப்பட்டான். நிறுத்து போட்டால் 60 கிலோ இல்லை, தலையில் குள்ளா, தன்னுடைய முகம் முழுக்க தாடி. அவர் கேட்டார், என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டா என்று கேட்டார்.
மிஸ்டர் நேரு அவர்களே, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத், உங்கள் வாயை மூடுங்கள், என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு கேட்டார்கள். ஜவஹர்லால் நேரு சொன்னார், இஸ்லாமியர் என்றாலே உருது அரபி தானே பேசுவீர்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக உருது அரபியை கேட்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். அதற்கு அப்போதைய தலைவர் காயிதே மில்லத் சொன்னார், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த தமிழ் மொழியான செம்மொழியான தமிழுக்கு சொந்தக்காரன். இந்தியாவில் ஆட்சி மொழியாக்குவதற்கு ஒரே ஒரு மொழிக்கு தகுதியும் பெருமையும் திடமும் தகுதியும் இருக்கிறது என்றால் அது எங்கள் தாய்மொழியான தமிழுக்குத்தான். நாங்கள் பெரும்பான்மை இழந்து விட்டோம், நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம், அதனால் நான் மௌனமாக போகிறேன், ஆனால் நாளை வருகிற தலைமுறை அமைதியாக இருக்காது என்று சொன்னார். காலம் கடந்தது. 1962ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை கருப்பா குள்ளமா அந்த 5 அடியோட உள்ள போனாரு. உள்ள போனோன்னே அதே விவாதம் பேரறிஞர் அண்ணா கேட்டார், இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக, இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜாக ஏன் இந்தியை கொண்டு வந்தீர்கள் என்று. அதற்கு பெருமரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் 27 விழுக்காடு மக்கள் இந்தியை பேசுகிறார்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக நான் இந்தியை கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அதற்கு நம்முடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா கேட்டார், உங்கள் பெரும்பான்மை விதி எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டார். ஆம் பொருந்தும், நான் ஜனநாயகத்தின் பக்கம் இருக்கிறவன், எது பெரும்பான்மையோ அது சரி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜவஹர்லால் நேரு கேட்டார். அடுத்த கேள்வியை பேரறிஞர் அண்ணா கேட்டார், இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது என்று கேட்டார். இப்போது இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி, ஆனால் அப்போது இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம். 1976ஆம் ஆண்டு மினி கான்ஸ்டியூஷனில் இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலியாக மாற்றப்படுகிறது, அதற்கு முன்பு சிங்கம். அதற்கு ஏன் இந்தியாவுடைய தேசிய விலங்காக சிங்கத்தை நீங்கள் அறிவித்தீர்கள் என்று கேட்டபோது ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவில் காட்டுக்கு ராஜா சிங்கம். ஒரு சிங்கம் வேட்டைக்கு போனால் தனியாக தான் போகும். ஒரு சிங்கம் காட்டில் வாழ்ந்தால் காடே சிறப்போடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை இருக்கிற விலங்குகளே திமிரும் கொண்ட விலங்கு சிங்கம். அதற்காக நான் சிங்கத்தை அறிவித்தேன் என்று சொன்னார். அப்போது நம்முடைய பேரறிஞர் அண்ணா கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால், எல்லாம் பெரும்பான்மை தான் சரி என்றால், இந்தியாவில் 27 விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள், அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்கிற உங்கள் தத்துவம் சரி என்றால், இந்தியாவில் திருநாய் அதிகமாக இருக்கா சிங்கம் அதிகமாக இருக்கான்னு கேட்டார். நேரிடத்தில் பதிலில்லை. அடுத்த கேள்வியை கேட்டார், இந்தியாவுடைய தேசிய பறவை என்று கேட்டார். அதற்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, உங்கள் ஊரில் கார்மேக கோனார் என்று ஒரு புலவர் இருக்கிறாரே, அவர் தான் எழுதுகிறார், அழகோடு இருக்கிற மேகம் கூடுகிற போது இருக்கிற பறவைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளும், ஆனால் மயில் என்கிற பறவை தன் தோகையை இறக்கையை விரித்து ஆடும், மேகம் உருகி மலையாய் கொட்டும் என்று உங்கள் கவிஞர் எழுதுகிறாரே, இருக்கிற பறவைகளே வண்ணமயமானது, இருக்கிற பறவைகளிலேயே அழகோடு செழுமையோடு இருக்கிறது அந்த மயில் தான், அதனால் நான் அறிவித்தேன் என்று கேட்டார். நமது ஆசான் பேரறிஞர் அண்ணா கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் 27 விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால், உங்கள் பெரும்பான்மை விதியின் விதி பார்த்தால் இந்தியாவில் தேசிய பறவையாக இருக்க தகுதி பெற்றது அண்டங்காக்காதானே, எப்படி மயில்னு கேட்டாரு. நேரிடத்தில் பதிலில்லை. அப்போது எங்கள் ஆசான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நாய்க்கு நரிக்கு விலங்குக்கும் பறவைக்கு சிறப்பு பார்க்கிறீங்க, ஆனால் மொழி என்று பார்த்தால் சிறப்பு பார்க்க மறுக்கிறீர்கள். உங்கள் ஹிந்தி என்கிற மொழி தோன்றி வெறும் 100 ஆண்டு கால வரலாறு இல்லை. உங்கள் இந்திக்கு இலக்கியங்கள் இல்லை, உங்கள் இந்திக்கு தேமா இனிமா புளிமா வாய்ப்பாடு இல்லை. ஆனால் எங்கள் தாய்மொழியான தமிழ் வெறும் 5000 ஆண்டு கால வரலாறை கொண்டது. எங்கள் மொழி கல்லும் மண்ணும் தோன்றுவதற்குண்டே தோன்றிய மூத்த மொழி. உங்களுக்கு இலக்கணம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொன்ம இலக்கணம் இருக்கிறது. ஆசார கோவை தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியம் இருக்கிறது. எங்கள் மொழியான தமிழிலிருந்து 72 மொழிகள் பிறந்திருக்கிறது. திருந்திய மொழியான தெலுங்கும், திருந்திய மொழியான கன்னடமும், திருந்திய மொழியான மலையாளமும், திருந்திய மொழியான துளுவும், திருந்திய மொழியான கொங்குனியும் பிறந்திருக்கிறது. திருந்தா மொழிகளாக ராஜ்மஹால், பராகுயி, தூதுவானா என்று 72 மொழிகளை பெற்றெடுத்த தாய் எங்கள் தமிழ். ஆனால் உங்கள் இந்தியில் என்ன இருக்கிறது? இந்தியிலிருந்து எந்த மொழி பிறந்தது? இந்தி அவதி அளித்தது, இந்தி மைதிலி அளித்தது, இந்தி சாந்தலி அளித்தது, இந்தி கனோஜ் அளித்தது, இந்தி இந்துஸ்தானி அளித்தது. அளித்த பெருமை இந்திக்கு உண்டு, உருவாக்கிய பெருமை தமிழுக்கு உண்டு. எங்கள் மொழி தமிழை தீண்ட நினைக்காது என்று சொன்னார்கள். அன்பு கொண்டவர்களே, அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த பெரும் வாதம் தான் இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1976 ரூல் திருத்தப்படுது. எப்படி தெரியுமா? இந்தியா முழுக்க இந்தி பொருந்தும். ஆனா விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை வாங்கி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா, திமுக இயக்கம். நமக்கு இந்தி பொருந்தாது. இந்தி இன்னைக்கு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. அந்த விதியை வச்சிருக்கோம். அதனால நம்ம கெட்டு போயிட்டோம்னா அதுதான் வாதம். அதுதான் வாதம். இந்தியே தெரியாது போடான்னு நம்ம சொல்ற தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்த மாநிலங்களில் 2வது இடத்தில் இருக்கிறது. இந்தி படித்த உத்தரப்பிரதேசம், பீகார் 23வது இடத்துல இருக்கு. இந்தியே தெரியாது போடான்னு சொல்ற தமிழ்நாடு போக்குவரத்து துறை, சாலை போக்குவரத்துல முதல் மாநிலமா இருக்கு. இந்தி படித்த யூபியும் பீகாரும் 28வது இடத்துல இருக்கு. நீங்க
தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு உடுமலைப்பேட்டைங்கிற ஊர் எடுத்துக்கிறீங்க, இல்ல பொள்ளாச்சிங்கிற ஊர் எடுத்துக்கிறீங்க, ரிஷிவந்தியம்ங்கிற ஊர் எடுத்துக்கிறீங்க, விருத்தாச்சலம் ஊர் எடுத்துக்கிறீங்க. நடு ராத்திரி எத்தனை மணிக்கு விருத்தாச்சலம் போனாலும், விருத்தாச்சலத்திலிருந்து கடலூருக்கு, விருத்தாச்சலத்திலிருந்து கும்பகோணத்துக்கு, விருத்தாச்சலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு, விருத்தாச்சலத்திலிருந்து வேலூருக்கு, வேலூர் போனீங்கன்னா வேலூர்ல இருந்து குப்பத்துக்கு, அங்கிருந்து கோலாருக்கு, அங்கிருந்து கர்நாடகாவுக்கு, அங்கிருந்து சேலத்துக்கு, சேலம் போனீங்கன்னா அங்கிருந்து கோயம்புத்தூருக்கும், ஊட்டிக்கும், ஊட்டி போனீங்கன்னா அங்கிருந்து சித்தூருக்கு, அங்கிருந்து பாலக்காடுக்கு, அங்கிருந்து கொள்ளைகாலுக்கு, கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்குன்னு தமிழ்நாடு முழுக்க எந்த ஊருக்கு எப்ப போனாலும் பேருந்து கிடைக்கும் அந்த இயக்கம். ஆனால் இது 6 மணிக்கு மேல யூபி பீகாருக்கு மேல பேருந்தே கிடைக்காது. அந்த ஊர் அப்படி இருக்குது. எனக்கு காய்ச்சலா, எனக்கு தலைவலியா, எனக்கு கடவுள் பக்தி இருக்கு, அப்பா சிவனே, அப்பா பெருமாளே, அப்பா முருகனே, அம்மா மாரிய, ஆத்தா மேரிய, அல்லாவ தொழுவோம். நேர பட்டையை போட்டுட்டு மாலை போட்டிருக்க என் தாத்தா காய்ச்ச வந்தா, ஐயப்பா என்னை காப்பாற்று வீட்டில் படுக்க மாட்டான், ஐயப்பாவை கும்பிட்டு நேர போய் அஸ்லாம் பாஷா டாக்டர்கிட்ட ஊசியை போட்டுக்குவான். நம்பிக்கையும் அறிவியல் இருக்கும். நேர போய் மாரியம்மாவுக்கு கூழ் ஊத்திட்டு, ஆத்தா நான் கூழு குடிச்சா ஜன்னி வந்துருத்தா, நான் போய் மேரியம்மா வணங்குற ஸ்ரீபர் ராஜிட்ட போய் ஒரு ஊசி போட்டுக்கிற தாம்பா. எனக்கு கஸ்டமர் ப்ராக்டிஸ் பழக்கம் இருக்கு, அறிவியல் இருக்கு. ஆனால் யூபிக்காரன் பீகாரக்காரன் அப்படியா? நேர காய்ச்சல் வந்தா மாட்டு முத்திரத்தை குடிச்சா சரியாயிரும், சாணியை பூசா சரியா நம்புவான். அந்த பழக்க வழக்கத்தில் நம்ம மேம்பட்டு இருக்கிறோம். எச்சாதியில் பிறந்தாலும் சாதி உயர்வல்ல, சாதி சாதி தீட்டுதான், சாதி அடையாளத்தை போட்டு கொளுத்தங்கிற அந்த தெம்பு நமக்கு இருக்கு. அவனுக்கு அப்படி இருக்கா? பெண்கள் என்றால் இந்த நாட்டுடைய கண்கள் என்று இலக்கியங்கள் எழுதியது. ஆனால் இந்த பெண்களை மகளிருடைய உரிமையாக பார்த்தது எந்த இயக்கம்? இந்த கூட்டத்தில் நான் இப்ப பேசுறேன். எதுக்கு? எங்க ஆத்தாக்கா எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிற? எங்க அக்காவுடைய பேர், அக்கா பேர் என்னக்கா? சங்கீதா அக்கா. கீழே வழக்கறிஞர்கள் கோட்டூருக்கு என் தங்கைகள். இந்த எல்லா பெண்களுக்கும் இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு முடியும், எப்ப வீட்டுக்கு போலாங்க என்ன இருக்கு. ஆனா எந்த ஆண்களுக்கு இந்த எண்ணம் இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்தோன்னா 10 மணிக்கு தட்டு வரும், தட்டுல சோறு வரும், சப்பாத்தி வரும், தட்டுல ரசம் வரும், சோத்துல சாம்பார் உப்பு இல்லைன்னு அம்மாவை என்னுடைய மனைவியை திட்டுவேன். ஆனா என் அக்காவுக்கு எப்ப கூட்டம் முடிக்கும் தம்பி, நம்ம வீட்டுக்கு போகணுமே, பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போன புள்ள வந்துருமே, வேலைக்கு போன ஆம்பளையால் வந்துருவாரு, எப்ப இந்த கூட்டத்தை முடிப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. ஆத்தாக்களுக்கு என்ன இருக்கு? ஆத்தாக்கள் என்ன இருக்கு? காலையில ஆடு மாடு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திரிச்சு அக்காலும் தங்கச்சி அம்மாவும் ராத்திரி சாப்பிட்டு போட்ட 10 பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி விட்டு ஒரு காப்பி தண்ணியோ டீ தண்ணியோ போட்டு தான் வாயில வச்சுட்டு வீட்டுக்கார எழுப்பி அண்ணன் தம்பி எழுப்பி இந்தா ராஜா காப்பியை குடிஞ்சவங்க முத காப்பியை முத டீ ஆம்பளை நம்ம இங்கே குடிச்சிட்டு கடை முக்குள் டீ கடைக்கு போயிடுவோம் 2வது காப்பிக்கு. ஆனால் அம்மா காலையில் இட்லியா தோசையா எதை செய்யுங்க என்ன இருக்குல்ல அவளுக்கு, ஒரு வீடு போய் தாண்டி 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு மதியத்தில் கருவாடோ மீனோ மாடோ ஆடோ ஒரு குழம்பு வச்சு அந்த குடும்பத்துக்கு ஊத்தனுமே வளர்ப்பா. சாயங்காலம் இதே மாதிரி கிராமமாக இருந்தால் ஆடு மாடு மேய்க்க போகிறது, 100 நாள் வேலைக்கு போகிறது, எல்லா வேலையும் பார்ப்பா. ராத்திரி எல்லாரும் தூங்குன பின்னாடி கடைசியா தூங்குவா. அப்பம் பார்க்குற எல்லா வேலையும் அம்மா பாப்பா. அப்பா கட்டடம் கட்டினா அம்மா தண்ணி ஊற்றுவா. அப்பா ஆடு மாடு வைக்க போனா உள்ள கஞ்சி தட்டி தூக்கிட்டு அம்மா காட்டுக்குள்ள வைப்பா. அப்பா வளையலுக்கு போனா அந்த மீனை கொண்டாந்து தெருத்தருவா அம்மா வைப்பா. ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் என் அம்மாவும் ஆத்தாவும் இந்த சமூகத்தில் பார்த்தாங்க. அந்த அக்காட்ட அம்மாட்ட போய் என்னாத்தா பண்றேன்னு கேட்டா நான் சும்மா தானே இருக்கேங்க. என்னாத்தா பண்ண? நான் சும்மா தான் இருக்கேன். வீட்டுக்காரர் அவர் புரோட்டா மாஸ்டர் இருக்காரு, அவர் டீ மாஸ்டர் இருக்காரு. இந்த சும்மாதானே இருக்கேன் சும்மாதானே இருக்கேன்னு பெண்கள் மேல் ஏளன பேச்சு வந்தபோது ஒரே ஒரு தத்துவம், ஒரே ஒரு தத்துவத்தின் தலைவன் தான் இந்தியாவில் உள்ள உலகிலேயே முதல் முறையாக ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தார். உழைக்கிற பெண்களுக்கு, எங்கள் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன் என்று உரிமை தொகை என்று பெயர் வைத்தார். அந்த 1000 ரூபாய் நீ கோட்டை வச்சுவிட முடியாது, அந்த 1000 ரூபாய் சிறுவாடை சேர்க்க முடியாது, அந்த 1000 ரூபாய் தங்க நகையா வாங்கி போட முடியாது. ஆனால் அந்த 1000 ரூபாய் ஆத்தா என்ன தெரியுமா, சும்மாதானே இருக்கா சும்மாதானே இருக்கான்னு ஊர் பேசுற போது என் அக்கா ஒன்றும் என் அம்மா ஒன்றும் என் தங்கை ஒன்றும் சும்மா இருக்கல. அவ உழைக்கிறா, வரி கட்டுறா, இந்த நாடு அவனால முன்னேறுது, அதனால அரசாங்கம் 1000 ரூபாய் தருதுன்னு பேரு வச்ச தலைவனுக்கு தான் பிறந்த இன்னைக்கு. இன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது எல்லாரும் ஏளனம் பண்ணான், எல்லாம் சிரிச்சான், எல்லாம் முடியுமான்னு கேட்டான். இன்னைக்கு டெல்லி, பீகார், யூபி, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஒவ்வொரு மாநிலமும் எந்த தலைவன் உங்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாரும் கொண்டு வர்றாங்கன்னா அதற்கு விதை போட்ட சமூக இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கத்துடைய தலைவருடைய பிறந்த நாளை தான் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு கொண்டவர்களே, இந்த இயக்கத்திற்கு வழக்கறிஞர்கள் இருப்பதால் சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் நமக்குள் ஒரு தெளிவு வேண்டும். என்ன தெளிவு வேண்டும்? இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். எப்படி திருத்தப்பட வேண்டும்? பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் மாநில சுயாட்சிக்காக திருத்தப்பட வேண்டும். இந்தியாவில் எந்த மாநில அரசும் எந்த கட்சியும் செய்யாத போது தந்தை பெரியாருடைய வழி நின்று, பேரறிஞர் அண்ணாவின் வழி நின்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதல் முறையாக கழகத்துக்குள் ஒரு குழு அமைத்தார்.
பெரும் மரியாதைக்குரிய ஐயா முரசொலி மாறன் செலிய தலைமையில் ஒரு குழு அமைத்தார். அந்த குழு ஆய்வு செய்தது, இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை படித்தது. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இப்படி திருத்தப்பட வேண்டும். ஆர்டிகல் 16 ஒரு பார்வை உண்டு, ஆர்டிகல் 395 ஒரு பார்வை உண்டு, ஆர்டிகல் 13 ஒரு பார்வை உண்டு, ஆர்டிகல் 371 ஒரு பார்வை உண்டு. இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விதியை கொடுத்தது. அதையே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு உள்ளே வைத்து ராஜமன்னார் குழு என்று குழுவை கொடுத்து திமுகவுடைய உயிர் நாடி என்று யார் கேட்டார்? வழக்கறிஞர் திமிரோடு பெருமையோடு சொல்லப்பட வேண்டியது திமுகவுடைய உயிர் நாடி என்பது ஸ்டேட் அட்டானமஸ் என்று அழைக்கப்படுகிற மாநில சுயாட்சி தான். அப்படி என்றால் சட்டம் ஏற்றுகிற உரிமையை, மக்களுக்கு செலவழிக்கிற உரிமையை தமிழ்நாடு அரசோ, அது தெலுங்கு, அது ஆந்திர அரசோ, கர்நாடக அரசோ, பீகார் அரசோ, யூபி அரசோ, மக்களோடு மக்களுக்காக வாழுகிற, மக்களோடு மக்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு அரசு வேண்டும். அப்ப சென்ட்ரலுக்கு அரசு. நம்முடைய மாநில சுயாட்சி தீர்மானம் சொல்கிறது, ஒன்றிய அரசுக்கு பாராமடத்தை நிர்வகிப்பதும், ஒன்றிய அரசுக்கு அந்நிய நாட்டு கொள்கைகளை நிர்வகிப்பதும், கடற்படையை கப்பல் படையை நிர்ணயிப்பதும், நாணயத்தை அச்சடிப்பதும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட் பராமரிக்க மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் கொண்டாந்து ஸ்டேட்ட கொடுன்னு இந்தியாவில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் தெளிந்த பார்வை இருக்கிறது. அது மாநில சுயாட்சியை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி. இந்த கட்சியின் பார்வை எந்த கட்சிக்கு வந்து விடாது. எந்த தலைவனாவது மேடை நிற்கிற புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவர்கள், மாட்டு கட்சியினர் யாராவது ஒருத்தர் மேடையில் நின்றுட்டு இங்க பாருங்க, பக்கத்தில் இருக்க பீகாரை பாரு, யூபியை பாரு, மத்திய பிரதேச பாருங்க, யாராவது பேசுறாரா? அதுக்கு மாற என்ன பேசுவாங்க? வடிவேல் சார் சொல்ற மாதிரி துபாய்க்கு போனால் ரோடுல சோத்தை கொட்டி அப்படியே அடிக்கலாம், பல இருக்குங்க ரோடு. அமெரிக்காவில் பாருங்க ஸ்கூல் அப்படி இருக்கு, இங்கிலாந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலாந்து மீது, அமெரிக்கா மீது, லண்டன் மீது காதல் இருக்கு. ஒருபோதும் நம்மளுக்கு பீகார் மீது, யூபி மீது காதல் இல்லை. தமிழ்நாடு தனித்தேன் இருக்கிறது, தமிழ்நாடு சிறந்தவன் இருக்கிறது. அன்பு கொண்ட தோழர்களே, அன்பு கொண்ட தலைவர்களே, ஹிட்லர் என்கிற ஒரு தலைவன் தான். அந்த தலைவன் சொன்னான், தன்னுடைய ஜெர்மானிய இனம்தான் பெரிய இனம், தான் பேசுகிற ஜெர்மன் மொழிதான் பெரிய மொழி என்று. மாற்று மொழி பேசுபவனை, மாற்று இனத்தவர்களை அடித்தான், கொன்றான், ஆயுதம் கொண்டு சுட ஆரம்பித்தான். அவனுக்கு அவருடைய மண்டையில் பேதரிப்பு ஏற்பட்டது. எல்லோரும் சண்டையிட்டான். அந்த ஹிட்லர், ஜெர்மன் ஆண்ட ஹிட்லர் சுவிட்சர்லாந்தை வென்றான், டென்மார்க்கை வென்றான், நார்வே வென்றான், துருக்கியை வென்றான், கடைசியாக ரஷ்யாவுக்குள்ளே வந்தான். அவன் கையில் ஆயுதம் இருந்தது, திமிர் இருந்தது. என்னுடைய ஜெர்மானிய மொழிதான் பெரிய மொழிகள் இருமாப்பு இருந்தது. அவரிடம் ஒரு கோழைத்தனமான வீரம் இருந்தது. அந்த ஹிட்லர் உள்ளே வந்தபோது உள்ளே ரஷ்யாவுக்கு ஜோசப் ஸ்டாலின் என்கிற தலைவன் இருந்தான். அவருடைய கையில் ஆயுதம் இல்லை. பொதுவுடைமை தத்துவம் கொடுத்த கார்ல் மார்க்ஸ் என்கிற தத்துவம் இருந்தது. அந்த ஹிட்லர் ஜோசப் ஸ்டாலின் சண்டை போட்டார். ஹிட்லர் தோற்றான், ஜோசப் ஸ்டாலின் வென்றார். இந்தியாவில் எம்மொழிதான் பெரிய மொழி, இந்தி தான் பெரிய மொழி, இந்தி மதமும் சனாதன மதம் தான் பெரிய மதம் என்று ஹிட்லர் தன்மையுடைய பாசிஸ்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்கிற தலைவர் பீகாரை வென்றிருக்கிறார், யூபியை வென்றிருக்கிறார், மாப்பியை வென்றிருக்கிறார், ஏன் கர்நாடகாவை கூட பாதி வென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர பார்க்கிறார். ஜோசப் ஸ்டாலின் கையில் பொதுவுடைமை தத்துவம் என்பது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவர் கையில் திராவிட தத்துவமும், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழர் கலைஞர் என்கிற தத்துவம் இருக்கிறது. ஹிட்லரை ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடி என்கிற ஹிட்லரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்துவார். தமிழ் கூறும் நல்லுலகில் தாய்மொழியான செம்மொழியான தமிழ் வாழும் வரை எங்கள் தலைவர் வாழட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.